இதுக்கு நான் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை மாட்டுத்தொழு உரம், அதே போல் மண்புழு உரம், தேவைப்பட்டா எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு நர்சரியிலே கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம தண்ணியில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணிக்கு தெளிக்கலாங்க. அதே மாதிரி பூக்கள் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, எதுவும் வந்துட்டு பூச்சிகள்லாம் வந்துட்டு அதுங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இயற்கையான முறையில் வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இல்லை நான் வந்துட்டு உரம் மாதிரி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபங்கிசைடை கூட நம்ம தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கலாம். ஸோ இதன் மூலயமா வந்து நமக்கு செடிகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும், பூக்கள் பூக்கும், பூச்சிகள் தாக்காமல் நமக்கு இந்த செடி வந்து லைஃப் வரும். அதே போல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி இருக்கணும், ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஆனால் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செடியில் வந்து அதனோட வேர் பகுதி வந்து அழுக ஆரம்பித்து சீக்கிரமாக இறந்து போயிடுங்க. இப்போ